ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மணக்க மணக்க குழம்பு மிளகாய்த்தூள் நல்ல கைப்பட இளஞ்சூட்டில் வறுத்த தனித்தனியாக ஒவ்வொரு பொருளையும் வறுத்து அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இது சைவம் முதல் அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்துங்க. மனம் அப்படி கமகமன்னு வரும். இது ஒரு ஸ்பூன் போட்டு குழம்பெல்லாம் வச்சிட்டிங்கன்னா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சைவ குழம்பு மட்டும் இல்லைங்க, அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ கொத்தமல்லியில் பாதி குண்டு கொத்தமல்லியும் பாதி நாட்டு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கொத்தமல்லி எப்பவும் கடையில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லிங்க, இதோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். அதனால் இது 3 டம்ளர் எடுத்திருக்கேன், அது 7 டம்ளர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதோட ரெண்டுக்கும் நல்ல வித்தியாசமாக தெரியும். அதுக்கப்புறம் மிளகாய் 1/2 கிலோங்க. நம்ம மல்லி எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவில் மிளகாய் எடுத்துக்குங்க. நான் நீட்ட மிளகா, காஷ்மீரி மிளகா, அதுக்கப்புறம் குண்டு மிளகாய். மிளகாயில் இந்த மாதிரி வித்தியாசமான கலரில் பூஞ்சை தொற்றோட மிளகாய் இருக்குங்க. அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இது உடம்புக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராது. இதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் நான் இந்த டம்ளர் தாங்க அளவு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாம் பல்க் குவான்டிட்டியில் வாங்கி வச்சுருப்போம். கிராம் கணக்கில் உங்ககிட்ட மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் மிஷின் இருக்காது. அதனால் இந்த மாதிரி டம்ளர் அளவில் அளந்து நீங்கள் வறுத்து அரைச்சி பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் பக்காவான மெஷர்மெண்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஜீரகம் எடுத்து இந்த மாதிரி அடிகனமான பேனில் வச்சு நல்லா இளஞ்சூட்டில் வறுத்து எடுத்துக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. நீங்கள் கடைசி பொருள் வறுக்கிற வரைக்கும் ஒரே ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜீரகத்தை நல்லா பொன்னிறமாக இளஞ்சூட்டில் வறுத்து எடுத்துக்குங்க. ஒவ்வொரு பொருளும் தனித்தனியாக வறுத்து அரைச்சாத்தாங்க அதோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. பிளேட்டில் கொட்டி நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஆறி வரும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் மிளகு எடுத்துருக்கேங்க. மிளகையும் இதே பேனில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. உங்களுக்கு எல்லா பொருளும் கரெக்டாக வறுபட்டுச்சுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, நீங்கள் சேர்த்த பொருளோட பச்சை வாசம் லைட்டாக வருங்க ஃபஸ்ட்டு வறுக்கும்போது. அதுக்கப்புறம் வறுக்கும்போது அந்த பொருளோட வாசனை அதிகமாக நல்லா கமகமன்னு வருங்க. அந்த டைமில் வறுபடுறதை நிறுத்திட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நல்லா பரப்பி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதையும் பேனில் கொட்டி நல்லா வறுத்தெடுத்துக்குங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. கடலைப்பருப்பு வறுக்கும்போது அந்த கடலை மாவோட ஸ்மெல் நல்லா வருங்க. இதையும் பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் சேர்க்கிறது உளுந்து 1 டம்ளர் சேர்க்குறேங்க. நான் வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து 2 கலந்து சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தனியாக ஒரு கருப்பு உளுந்து மட்டும்தான் இருக்குது, இல்லை வெள்ளை உளுந்து மட்டும் இருக்குன்னா பரவாயில்ல, அதை 1 டம்ளர் சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்குங்க. பாருங்கள், உளுந்து நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. வெள்ளை உளுந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வறுபடுறதை நிறுத்திட்டு பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி அந்த மிளகாய்த்தூள் நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வறுபட்டு எடுத்துக்குங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், துவரம்பருப்பு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். இதையும் பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் கொட்டும்போது நல்லா பரப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா ஆறி வரும். அதுக்கப்புறம் 1 டம்ளர் சோம்பு எடுத்துருக்கேங்க. சோம்பு சேர்க்கும்போது இது சைவ குழம்பு, அசைவ குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் இந்த பேனில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். சோம்பு வறுக்கும்போது நல்ல டார்க் கலராக வறுபட்டு வருங்க. இதுக்கப்புறம் இதையும் தட்டத்தில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்குங்க. நான் வீட்டுக்கு சாப்பாடு யூஸ் பண்ணுற அரிசி தான். அது ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டம்ளர் எடுத்துக்குங்க. நம்ம வெந்தயம் எதுக்கு சேர்க்கறனா, இந்த குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணி சைவ குழம்பு, அசைவ குழம்பு 2மே வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். சைவ குழம்பு வைக்கும்போது வெண்டைக்காய் புளிக்குழம்பு, ரசம் இதுக்கெல்லாம் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா குழம்பு ரசமும் அவ்வளோ ஃப்ளேவராக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வந்துருச்சு. பாருங்கள், இதையும் ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும்.
கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்சு வருங்க. கடுகு வெந்தயத்தோட ஃப்ளேவரில் இந்த குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து புளிக்குழம்பு வச்சிட்டிங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கடுகையும் ஒரு தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் 3 கிராம்பு, ஒரு 4 பட்டை இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இந்த கிராம்பு பட்டை சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 6, 7, 8 விரலி மஞ்சள் சேர்த்து அது கூடவே நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த பட்டை கிராம்பு சேர்க்கும்போது இந்த குழம்பு மிளகாய்த்தூள் அதிக நாள் நல்ல மணத்தோட சூப்பராக இருக்குங்க. அதனால் இதை சேர்த்துருக்குறோம். இது வறுபட்டதுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவி காய வச்சு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வறுபட்டு எடுத்து வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டான கொத்தமல்லி தாங்க. நான் ஃபஸ்ட்டு பெரிய கொத்தமல்லி 7 டம்ளர் வறுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 3 டம்ளர் இந்த மாதிரி பேனில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொன்னிறமாக நல்லா கமன்னு மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மொத்தமாக 1/2 கிலோ கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. டம்ளர் அளவுகள்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் 50 கிராம் அளவு வருங்க. அதனால் 10 டம்ளர் வர கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. மீதி உள்ள பொருள் பார்த்திங்கன்னா டம்ளர் அளவுகளை கிராம் கணக்கில் உங்களுக்கு வேணும்னா ஒவ்வொரு டம்ளரும் 50 கிராமுங்க. நம்ம 1 டம்ளர் ஜீரகம் சேர்த்துருக்குறோம்ல, அது 50 கிராம் ஜீரகம். உங்களுக்கு கிராம் கணக்கில் வேணும்னா கண்டிப்பாக இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கும், அது 3 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய கொத்தமல்லி 7 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன கொத்தமல்லி 3 டம்ளர், மொத்தம் 10 டம்ளர் 1/2 கிலோ அளவு கரெக்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மிளகாயில் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாயும் இதே மாதிரி பாதி பாதியாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. 1/2 கிலோ மிளகாயும் இதே மாதிரி போட்டு நல்லா இளஞ்சூட்டில் வறுத்து எடுத்துக்கங்க. மிளகாய் வறுக்கும்போது நெறி ஏற்படும், அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பார்த்து பக்குவமாக வறுபட்டு எடுத்துக்குங்க. நான் காம்போடு தான் வறுக்கிறேன். ஆறுனதுக்கப்புறம் காம்பு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வறுக்கும்போது காம்போடையே தான் வறுக்கிறேன். பாருங்கள், நல்லா இளஞ்சூட்டில் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு மிளகாயும் வறுத்து எடுத்துக்குங்க. மிளகாய் வறுத்ததுக்கப்புறம் நல்லா பிளேட்டில் நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டு எடுத்துக்குங்க. மிளகாய் நல்லா ஆறி வரட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜாமானெல்லாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கடைசியாக மிளகாய் இருக்கிற மீதியும் கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், நம்மளோட எல்லா பொருளும் நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். கருவேப்பிலை பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு கைகளை தொட்ட உடனே நல்லா நசுங்குற மொறு மொறுன்னு நசுங்குற அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதே பக்குவத்தில் நீங்களும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கங்க. மிளகாய் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, காம்பு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஒவ்வொரு மிளகாய் பாருங்கள் தொட்ட உடனே நல்லா பொரிஞ்சு போகிற அளவுக்கு நல்லா வறுபட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் மிளகாயில் காம்பை நீக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு சிலர் காம்போடு அரைப்பாங்க, ஆனால் நான் காம்பை ரிமூவ் பண்ணி எடுத்து அரைப்பேன். அப்போ தான் மிளகாய் தூளோட ஷெல்ஃப் லைஃப் அதிக நாள் சூப்பராக வருங்க. பாருங்கள், காம்பில் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒன்றா தட்டத்தில் கொட்டி நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் பெரிய பாத்திரமாக கொடுத்து விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு பேக் பண்ணி தரக்கு ஈஸியாக இருக்கும். நாம் சொல்லியிருந்த டம்ளர் அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் சொன்னால் அது 50 கிராம், 1/2 டம்ளர்னால் அது 25 கிராம். நான் அரிசி மட்டும் 1/4 டம்ளர் சொல்லியிருப்பேன், அது 10 கிராம் எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க கிராமோட மெஷர்மெண்ட். ஒவ்வொரு பொருளும் பக்குவமாக மிதமான சூட்டில் வறுத்தெடுத்த குழம்பு மிளகாய் தூள பொருட்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பறைக்கிறக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக கொடுத்து விடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு அரைச்சி பேக் பண்ணுறதுக்கு அப்போ தாங்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட குழம்பு மிளகாய் தூள் கமன்னு வாசனையோட சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கங்க. நான் எப்போவும் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி கொட்டி ஆற விட்டு எடுக்க மாட்டேங்க. ஏன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கிற அந்த பிரிண்ட் உடம்புக்கு ஒத்துக்காது. சூட்டோடு நம்ம போடும்போது அது அப்படியே நம்மளோட குழம்பு மிளகாய் தூளில் ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி நான் ஒயிட் பேப்பரில் பாத்திரத்தை மேலே கொட்டி இதில் தாங்க காய விட்டு எடுப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற அளவு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான ஸ்மால் கண்டெய்னரில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ளதை இந்த மாதிரி பெரிய கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட கமன் குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் ரசம், புளிக்குழம்பு, நான்வெஜ் குழம்பு எது வேணால் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ மணமாக சுவையாக சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் நான் சொன்ன அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியில் சேல் பண்ணுறனாங்க கூட இந்த பக்கா மெஷர்மெண்ட்டோட அரைச்சி கொடுத்து சேல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாருமே விரும்புவாங்க. தேங்க்யூ.